இது ஆனா அது ரெண்டாணியத்துங்கண்ணா. ரெண்டாணியத்து என்ன கண்ணு போட்டிருக்கு? கண்ணுக்கு காலங்கண்ணுங்க. காலங்கண்ணு தான் போட்டிருக்கு. காலங்கண்ணு தான் போட்டிருக்காங்க. ரைட்டு. கறந்து பார்த்து தாராளமா வாங்கிக்கலாங்கண்ணா. கண்ணு மாடா இருந்தா கறந்து பார்த்து வாங்கிக்கலாம். கண்ணு மாடா இருந்தா கறந்து பார்த்து எடுத்துக்கலாம். சென மாடா இருந்தா உங்களுக்கு 4 காம்பு கேரண்டி கொடுத்தோம். கேரண்டி கொடுத்தே சொல்லிடலாம். கேரண்டி கொடுத்து சொல்லி கொடுத்துடலாம். ஆனா தரம் தானே நம்ம தாரக மந்திரமே. ஓகே. நீ எதுவுமே பண்ண வேண்டாம், நேர்ல ஃபர்ஸ்ட் வாங்க. சரி. வந்து நம்ம மாட்டுகளை பாருங்க. ஓகே. நம்ம மாட்டுகளை பார்த்தா தான் நம்மளுக்கு என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியும். வெறும் வீடியோலயுமே போட்டோலயும் மட்டுமே பார்த்து இருந்தா ஆகாது. என்னென்ன செலவாயிர போகுது பெருசா உங்களுக்கு? ஒரு 4 நாள் சேர்ந்தா டீ கடையில் 4 பேர் உட்காந்து டீ சாப்பிட்ற செலவாகுமா? ஆமா. வாங்க ஃபர்ஸ்ட் நேர்ல வாங்க. சரி. வந்து பாருங்க, மாட்டுகளை பாருங்க. வந்து பிடிச்சிரும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்காம. வெறுங்கையோட திரும்பி பார்க்க மாட்டோம். ஆனா அந்த செவல பிரியர்கள்னு சொல்லி இருப்பாங்க பாத்தீங்களா? ஆமா. செவலைக்காகவே நல்ல ரெட்டின் ஜெர்சியில செவல வேணும்னு கேக்குற ஆளுங்க, பிஸ்கட் செவலை இந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு எல்லாம் இந்த மாடுங்கண்ணா. மாடு வருங்க சும்மா நல்லா வலுவலுன்னு இருக்கு. இந்த வணக்கம். வணக்கங்கண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். எப்படி மழையெல்லாம் ஒன்றும் இல்லையாட்டு இருக்குது இந்த கோப்பு? நம்மளது மழையே இல்லைங்கண்ணா. மழையே இல்லை, காஞ்சி போச்சு. நம்மளும் சுற்றி பார்த்தீங்கன்னாலே தெரிய போகிறோம், காஞ்சி ஒருபாடாக கிடக்குது. ரைட்டு. இந்த வாரம் எத்தனை மாடுகள் வச்சிருக்கோம்? இன்னமும் எண்ணிக்கை கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. நான் 51 மாடு இருக்குதுங்க. 51 மாடா? 51 மாடு இருக்குங்க. ஏங்க 30லேருந்து ஆரம்பிச்சு 35, 40, 45, இப்போ 50, 51க்கு போயிட்டு இருந்தீங்கன்னா என்னதான் பண்றது? நாங்க போக்குவரத்து இருந்தா அப்படிதாங்கண்ணா. போக்குவரத்துமாவே இருக்குது இல்லையா? ஆமாங்க. ஓகே. முதல்ல உங்களுடைய பெயர், நம்மளோட கட்டுத்தரையோட நேம், இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு எக்ஸாக்டா கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆனா நம்ம பேர் பாண்டித்துறைங்கண்ணா. ஓகே. பிடிகே டைரி ஃபார்ம்ங்கண்ணா. ஓகே. ஃபார்ம் பேரு திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டங்கண்ணா. பூலாம்பட்டின்ற இடத்துல இருக்கு. பூலாம்பட்டிங்கிற இடத்துல இருக்குது. ஆமாங்க. இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா 51 மாடுகளா? ஆமாங்கண்ணா. நிஜமா தான் சொல்றீங்களா? நிஜமானே எண்ணி கூட வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு மாடை எண்ணி பார்க்கலாங்களா? சரி, அப்படியே ஒவ்வொரு மாடுகளா பாத்துருவோமா? பாத்துலாங்க. ஓகே. நல்லா மங்களகரமா சிவப்புல ஆரம்பிக்க மாட்டிருக்குது. ஆனா நல்லா நெத்தியை தொட்டு போட்டு வச்சா அப்படின்னா ரத்த செவலைங்கண்ணா. ரத்த செவலையில ரெட்டின் ஜெர்சி. ஆமாங்கண்ணா. ரைட்டு. நல்லா பால் நரம்புலாம் பாருங்க, நல்லா டியூபாட் இருக்கு. 1 இன்ச் பைப்பாட்டவே இருக்குது பால் நரம்பெல்லாம். ஆமாங்கண்ணா. மடி குச்சாத்துல எதுவுமே இருக்காதுங்கண்ணா. மடி செட் இன்னும் வைக்கணும் மாட்டிருக்கு. ஆனா இன்னும் மடி வைக்கணுங்கண்ணா. எத்தனை நாள் ஆகும்? இன்னும் 15 நாள் பிடிக்குங்கண்ணா. இன்னும் 15 நாள் பிடிக்கும். 25 லிட்டர் கேரண்டி எதிர்பார்க்கலாங்கண்ணா. 25 லிட்டர் கேரண்டிங்களா? ஆமாங்கண்ணா. சொல்லி கொடுத்துடலாமா? சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. இன்னும் மடி வைக்கணுங்கண்ணா. மடி வாங்க. மடி எவ்வளவு லூஸ் இருக்கு. நல்ல ரோஸ் கலர் காம்பு, அடிக்க ஒரு காம்பா இருக்கு மாட்டிருக்கு. ஆமாங்கண்ணா. ரைட்டு. அடுத்தது அண்ணா இவங்க ரெண்டாணியத்துங்கண்ணா. ரெண்டாணியத்து. இவங்களும் ஒரு 25 லிட்டருக்கு மேலே எதிர்பார்க்கலாங்கண்ணா. 25 லிட்டர் எதிர்பார்க்கலாம். இது நல்ல பால் நரம்புல டியூபாட்டவே இருக்குது இதுக்கு. ஆமாங்கண்ணா. அடிக்க ஒரு காம்பா இருக்குங்கண்ணா. சரி. இன்னும் மடி வைக்கணுங்கண்ணா. இன்னும் இவங்களும் 15 நாளுக்கு மேலே பிடிப்பாங்க. இன்னும் 15 நாளுக்கு மேலே பிடிக்கும். இன்னும் மடி லூஸ் இருக்கு வருங்க. காய் வெட்டாதான் இருக்குது. காய் வெட்டுங்கண்ணா. சரி. எதை நம்ம உங்க இடத்துல போய் கண்ணு போட்டு இது பண்ற மாதிரி பாக்குறவங்களுக்கு அந்த மாதிரி மாடு அது மாதிரி இருக்கு. தோதா இருக்கு. தோதா இருக்குங்க. ஓகே. மாடு நல்ல பெரிய மாடா இருக்குது. சொல்லுங்க. ஆனா இவங்க பிளாக் மெஜாரிட்டியான மாடுங்கண்ணா. சரி. நல்லா கிட்ட மடி வைக்கிறதுக்கு ஒரு 10 நாள் ஆகுங்க. 10 நாள் ஆகும். எத்தனாம் நீத்து இது? இவங்க ரெண்டாணியத்துங்கண்ணா. இன்னும் ரெண்டாணியத்துங்கண்ணா. இவங்க ஒரு 25 லிட்டருக்கு எதிர்பார்க்கலாங்கண்ணா. சரி. ஆனா இவங்களும் ரெண்டாணியத்துங்கண்ணா. பிளாக் மெஜாரிட்டியான மாடுங்கண்ணா. ஓகே. பிளாக்கும் ஒயிட் சேமா இருக்கும். நல்ல கருங்காமல் அமைஞ்சிருக்குது. ஆமாங்கண்ணா. ஓகே. மடி இப்பதான் வைக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா இன்னும் ஒரு வாரம் ஆகுங்கண்ணா. ஒரு வாரம் ஆயிரும். ஒரு வாரம் ஆகுங்கண்ணா. இவங்க 25 லிட்டருக்கு மேலே எதிர்பார்க்கலாம். சொல்லி கொடுத்துடலாம். சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. ரைட்டு. அடுத்தது ஒரு காய் வெட்டில நிக்க மாட்டிருக்கு. ஆமாங்கண்ணா. இவங்க தலையீத்துங்கண்ணா. தலையீத்து. ஆமாங்கண்ணா. ஓகே. இன்னும் மடி வைக்கணுங்கண்ணா. இவங்க இப்பதான் மடி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா ரோஸ் கலர் காம்பு, அடிக்க ஒரு காம்பா இருக்குது. ஆனா இன்னும் மடி வைக்கணும். மடி வைக்கணும்னா இன்னும் இவங்க ஒரு 15 நாள் ஆகுங்கண்ணா. இன்னும் 15 நாள் ஆகும் இல்லைங்களா? 22 லிட்டருக்கு மேலே எதிர்பார்க்கலாம். எடுத்துட்டு போய் பொறுமையா வந்து நம்ம கிட்ட கண்ணு போடு. பொறுமையா கண்ணு போடுங்கன்னா தலையத்தம். அந்த தலையத்திலே மடி குச்சலாம் எதுவுமே இல்லை. எதுவுமே கிடையாது. தலையத்தானுங்கண்ணா. நல்லா பிளாக் மெஜாரிட்டின்னு சொல்லலாமா? பிளாக் மெஜாரிட்டின்னு சொல்லாங்கன்னா நல்லா மொரட்டு மாடுங்கண்ணா. நல்லா கொம்பு டைப். நல்லா மாடு வருங்க. ஆணையாட்டு இருக்கு. நல்ல கிளி கொம்பா இது. அருமையா இருக்குதா? சரி சரி. மாடு நல்ல சரியான மாடு, சைஸான மாடு. நல்லா உருட்டு மாடுங்கண்ணா. ஓகே. நல்ல மாடு பார்த்தீங்கன்னா வளர்த்தி தெரியும். மடி கூச்சு அதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்கண்ணா. எதுவும் இல்லைங்கண்ணா. இப்பதான் மடி வச்சுக்கிட்டு இருக்குது. ஆமாங்க. ஓகே ஓகே. கண்ணு வரக்கு ஒரு 10 நாள் ஆகுங்கண்ணா. ஒயிட் மெஜாரிட்டி கேட்குற ஆட்களுக்காகவே ஒயிட் மெஜாரிட்டியில் இறக்கி இருக்க மாட்டேங்க. இவங்க தலையீத்துங்கண்ணா. தலையீத்து. ஆமாங்க. இவங்க கண்ணு வரைக்கும் 1 மாசம் துண்டா பிடிப்பாங்க. ஓகே ஓகே. இன்னும் மடியெல்லாம் எதுவும் வைக்கல. மடி வைப்பாங்க. இனிமேல் தான் மடி வைப்பாங்க. தலையீத்துங்கண்ணா. சுத்தமா 1 மாசம் ஆயிரும். சுத்தமா 1 மாசம் பிடிக்கும். சொல்லி கொடுத்துடலாம். சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. ரைட்டு. எதுவுமே வேண்டாங்க. நெட்டு போய் உங்க ஃபார்ம்ல கட்டுத்தோற தண்ணி தீனி குடிச்சு பழகி கண்ணு ஒரு கரெக்டா இருக்கும். சரி. இப்ப தலையீத்தின் போது எந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம்? இந்த பால் கறவை எவ்வளவு எதிர்பார்க்கலாம் இதுல? ஆனா மாட்டோட ஹைட் அண்ட் வெயிட், மாட்டோட தரத்தை வச்சு பால் எதிர்பார்க்கலாங்க. சுமாரா சொல்லுங்களேன். எத்தனை லிட்டர் சொல்லுங்க? 20 லிட்டருக்கு மேலதான் கறப்பாங்க. 20 லிட்டருக்கு மேலதான் வரும். தலையத்துல 20 லிட்டருக்கு மேலதான் கறப்பாங்க. சரி. ஒரு வேளை நம்ம சொல்ற கறவை பால் இல்ல அப்படின்னா என்ன பண்றது? தப்பவே தப்பாதுங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இருக்குங்கண்ணா. அப்படியா? ஆமாங்கண்ணா. சரி. சொன்னதுனால அப்படி தப்பாம இருக்கிறதுனால தான் 30ல இருந்து 35, 40, 45 இப்ப 51 வந்து நிக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா 100 எட்டி பிடிச்சிருவோம் மாட்டிருக்கு. செஞ்சு போட்டுருவோம்னு நினைக்கிறேன். போட்டே ஆகும். ரைட்டு. இந்த மாட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆனா இவங்க 3 ஆணியத்துங்கண்ணா. ஓகே.
25 லிட்டருக்கு மேலண்ணா 30 லிட்டருக்கு கேரண்டியா கறப்பாங்கண்ணா. Okay. இன்னும் மடி வைக்காம உங்களுக்கு சொன்னா தெரியாது. 3ஆம் ஈத்து. ஆமாங்கண்ணா. 2ஆம் ஈத்துல எவ்வளவு கறந்தது? ஆனா 2ஆம் ஈத்துலயே 25 லிட்டருக்கு மேல கறந்தாங்கண்ணா. மேல கறந்தது. ஆமாங்கண்ணா. ஈத்துக்குள்ள 30 லிட்டர் கேரண்டியா கறப்பாங்க. கேரண்டியா கறக்கும். சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. நல்ல கொம்பு டைப். கொம்பு டைப்புங்கண்ணா, வெள்ளை கொம்பு இருக்கு. வெள்ளை கொம்புல. ரைட்டு. இவங்கள சொல்லுங்களேன். ஆனா இவங்க ஜெர்சிங்கண்ணா. ஜெர்சி. ஆமாங்கண்ணா. இவங்களுக்கு 2ஆம் ஈத்துங்கண்ணா. 2ஆம் ஈத்து. ஒரு 20 லிட்டர் கேரண்டி எதிர்பார்க்கலாங்கண்ணா. எதிர்பார்க்கலாம். எத்தனை நாள் ஆகும் கண்ணு போட? ஆனா இவங்களுக்கு ஒரு 10-15 நாள் ஆகும். 10-15 நாள் மடி லூஸ் இருக்கு பாருங்க. மடி சுருக்கம் இருக்குது. மடி வச்சு தான் கண்ணு மடி வச்சு தான் கண்ணு ஓடுவாங்க. ஓகே. இவங்க தலையீத்துங்கண்ணா. தலையீத்து நல்ல ஒரு காய் வெட்டாட்டு இருக்குது. ஆமாங்கண்ணா. என்னை விட ஹைட்டா இருக்குங்கண்ணா. மாடு வாரு பிளாக்கும் ஒயிட்டும் ஈக்குவலா இருக்குதே. அந்த சைடு இருந்து கேமரால பாருங்க. நான் தெரிய மாட்டேன். மாடு எத்த சோடுன்னு தான் பாருங்க. மாடு பெரிய மாடு மாடு எத்த சோடுன்னு தான் பாருங்க. என் அவசரத்துக்கு நிக்குதுண்ணா. எத்தனை நாள் ஆகும்? ஆனா இவங்க இன்னும் 1 மாசம் ஆகும்ண்ணா. ஒரு மாசம் டைம் எடுத்து கண்ணு போடும். டைம் எடுத்து தானே கண்ணு போடுது. மடி இன்னும் வைக்கவே ஆரம்பிக்கல. இப்பதான் லேசா வைக்க ஆரம்பிக்கிறாங்க. தலையத்து தான் இங்க பின்னாடி இருந்து தான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். எதுவுமே பண்ணாதுங்கண்ணா. எந்த கூச்சம் நேச்சம் எதுவும் கிடையாது. அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்கண்ணா. ரைட்டு. நல்ல பிளாக் மெஜாரிட்டியில் ஒன்று அமைஞ்சிருக்க மாட்டேங்குது. நல்ல பிளாக் மெஜாரிட்டியான மாடுங்கண்ணா. 3ஆம் ஈத்துங்கண்ணா. அருமையான மடி செட்டு. ஆமாங்கண்ணா. நல்ல பாக்ஸ் மடி ஏற்றிருக்கே. பாக்ஸ் மடி தானுங்கண்ணா. அட்டிக்கு ஒரு காம்பா விழுக்குங்கண்ணா. இன்னும் மடி சுருக்கம் இருக்குங்கண்ணா. எப்படி மிஷின் கறவைக்கு செட் ஆகுமா? கை கறவைக்கு செட் ஆகுமா? கைக்கும் செட் ஆகும், மிஷினுக்கும் செட் ஆகும்ண்ணா. மிஷினுக்கு செட் ஆகும். நல்ல பால் நரம்பெல்லாம் பெருசா இருக்குது. 2 இன்ச் டியூப் சைஸுக்கு வந்திருக்க மாட்டேங்குதே. ஆமாங்கண்ணா. இன்னும் மடி வைக்கும் போல பாத்தீங்கன்னா இன்னும் மாடு போட்ஸா இருக்குங்க. இன்னும் மாடு நல்லா இதா இருக்கும். 3ஆம் ஈத்துங்கண்ணா. 3ஆம் ஈத்து. கண்ணு வரைக்கும் இன்னும் 15 நாள் பிடிக்குங்கண்ணா. பிளாக் மெஜாரிட்டி இருக்கு. ஆமாங்கண்ணா. பிளாக் மெஜாரிட்டி 2ஆம் தலைச்சானுங்கண்ணா. தலைச்சானுங்க. ஓகே. இவங்களும் ஒரு 20 லிட்டர் கேரண்டி எதிர்பார்க்கலாம். நல்ல கருப்பு ஃபுல் பிளாக்ல ஜெட் பிளாக்ல ஒன்னு நிறுத்தி இருக்கீங்க. சமாச்சாரத்தை சொல்லுங்க. இவங்க தலையத்துங்கண்ணா. ஓகே. நல்ல பாருங்க ரட்ட முதுக பாருங்க. ஓகே. தலையத்துலயும் இத்த தண்டி இருக்குன்னா அடுத்து 2ஆம் ஈத்துக்கும் போலும் பார்த்தா மாடு இன்னும் போட்ஸா இருக்குங்க. மாடு நல்ல பெரிய மாடா வரும். இன்னும் நல்ல பயங்கரமான மாடா வருங்கண்ணா. இன்னும் மடி வைக்கணும் மாட்டிருக்கு. ஆனா இன்னும் இப்பதானே மடியை லேசா வைக்க ஆரம்பிச்சிருக்குது. ஓகே. இன்னும் 1 வாரம் ஆகுங்க. மடி வைக்கும்போது 20 லிட்டர் கேரண்டி எதிர்பார்க்கலாம். ஓகே. நல்ல பிளாக் மெஜாரிட்டிலேயே 2-3 எண்ணம் லைனா நிக்க மாட்டேங்குது. சொல்லுங்க இதை பத்தி. ஆனா அவங்க தலையத்துங்கண்ணா. நல்ல பிளாக் மெஜாரிட்டியான மாடுங்கண்ணா. அருமையான பிளாக் மெஜாரிட்டி. அடுத்து ஏத்துக்கும் போல மாடு பார்த்தா இன்னும் முரடாயிக்குங்கண்ணா. பெருசாயிக்கு. நல்லா ஆன தட்டி ஆயிக்குங்கண்ணா. ரைட்டு. இவங்களுக்கு கண்ணு உரகு இன்னும் 1 மாசம் ஆகுங்கண்ணா. 1 மாசம் ஆகும். மடி வச்சு தான் கண்ணு போடுவாங்கண்ணா. சுமாரா எவ்வளவு எதிர்பார்க்கல இது கிட்ட எல்லாம்? ஆனா இதுகிட்ட இன்னொரு 20 லிட்டர் கேரண்டி எதிர்பார்க்கலாம். 20 லிட்டர் எதிர்பார்க்கலாங்கண்ணா. சரி. ஆனா இவங்க 2ஆம் ஈத்துங்கண்ணா. 2ஆம் ஈத்து இது. ஆமாங்கண்ணா. ரைட்டு. நல்ல பிளாக் மெஜாரிட்டியான மாடு தானுங்க. நல்ல செம்பூத் கலர்னு சொல்லலாமா? 3 கலர் வரும். 3 கலரும் கலந்தா அப்படிதான் இருக்குது. ஆமாங்கண்ணா. சரி. மடி டைப் எப்படி? ஆனா மடி கோச்சம்லாம் எதுவுமே இல்லைங்கண்ணா. எதுவும் கிடையாது. நல்லா இருக்குங்கண்ணா மாடு. நல்ல கருங்காம்பு. ஓகே. இது கண்ணு போறதுக்கு ஒரு 1 மாசம் ஆகுங்க. 1 மாசம் ஆயிரும். மடி வச்சு தானே கண்ணு போடுவாங்க. ரைட்டு. இவங்க தலையீத்துங்கண்ணா. தலையீத்து நல்ல வெள்ளை கொம்பு பாருங்க. நல்ல முகத்தை பாருங்க. முக லட்சணமே அழகா இருக்குங்க. லட்சணமான முகம் இல்ல? லட்சணமான முகம்ண்ணா. ரைட். அருமையான மாடு. நல்ல பிளாக்கும் ஒயிட்டும் சேமா இருக்கும். எப்படி ஒரு குடும்பத்துக்கெல்லாம் இந்த மாதிரி மாடு எடுத்து நிறுத்தினோம்னா அவ்வளவு அம்சமா இருக்குங்கன்னா ஒரு 4-5 இதுக்கு தாராளமா வச்சு வளர்த்திக்கலாம். பிளாக் மெஜாரிட்டியான மாடுங்கண்ணா. தலையத்துங்கண்ணா. நல்லா வெள்ளை கொம்பு கிளி கொம்புங்கண்ணா. இது கிளி கொம்பு. அதான் எதிர்பார்க்கலாம். இவங்க ஒரு 20 லிட்டர் கேரண்டி எதிர்பார்க்கலாம். 20 லிட்டர் கேரண்டி மடி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்கண்ணா. இந்த டைம் எல்லாமே வந்து மடி வைக்கிற மாதிரி டைப்ல தான் கொண்டு வந்திருக்கிறோம் எல்லாமே. ஆமாங்கண்ணா. மடி வச்சு கண்ணு போடுற அப்படிதான் டைப்ல தான் எடுத்திருக்கோம். நம்ம கிட்ட இருந்து வச்சு கண்ணு போட்டுக்கிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் பெஸ்ட். ரைட்டு. இதுவும் தலைச்சனாட்டு இருக்குது. தலையத்துங்கண்ணா. தலையீத்து. நல்ல அருமையான பிளாக் மெஜாரிட்டியான மாடுங்கண்ணா. ஓகே. குடும்பத்துக்குனால ஒரு குடும்பத்துக்கு அருமையான மாடு. வச்சு வளர்த்திக்கலாம். எத்தனை ஈத்து வரைக்கும் வச்சிருக்கல இதெல்லாம்? ஆனா நீங்க வச்சுக்கிற பக்குவத்தை பொறுத்து இருக்குங்கண்ணா. சுமாரா ஒரு 4-5 ஈத்துக்கெல்லாம் தாங்கு இல்லையா? 4-5 ஈத்துக்கு தாராளமா தாங்குங்கண்ணா. நீங்க வச்சுக்கிற பக்குவத்தை பொறுத்து தான் இருக்கு. 10 ஈத்து கூட வச்சு நம்ம 10 ஈத்து வரைக்கும் கூட வச்சு பொழைக்கலாம். வளர்த்துறது. ரைட்டு. இந்த மாடு சொல்லுங்க. இவங்களும் தலையீத்து தானுங்கண்ணா. நல்ல செம்பூத்து கலர்ல இருக்க மாட்டிருக்கு. இன்னும் இவங்களும் மடி வச்சு தானே கண்ணு போடுவாங்க. 1 மாசம் ஆகுங்கண்ணா கண்ணு ஓடுறதுக்கு. ஓகே. இவங்களும் தலையீத்துங்கண்ணா. தலையீத்து. இவங்க ஒயிட்டும் பிளாக்கும் சேமா இருக்குங்கண்ணா. ஓகே. இவங்க இப்பதான் லேசா மடி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மடி வைக்கிறதுக்கு இன்னும் ஒரு 10-15 நாள் ஆகும். 10 நாள் ஆகும். 10 நாள் 15 நாள் 15 நாள் ஆகும். மடி வச்சுதான் கண்ணு போடுவாங்க. ஓகே. இவங்க நல்ல பிளாக் மெஜாரிட்டியான மாடுங்கண்ணா. நல்ல மாடு பாத்தீங்கன்னா நல்லா வளர்த்தி. ஓகே. 3ஆம் ஈத்துங்கண்ணா. நல்ல சைஸுங்கண்ணா. 3ஆம் ஈத்துங்கண்ணா. ஓகே. மாடு நல்லா விளைஞ்சு நிக்குதுங்கண்ணா. கண்ணு ஓடுறதுக்கு இன்னும் தாராளமா 20 நாள் பிடிக்குங்க. 20 நாளுக்கு அதிகமாக மடி செட்டு வைக்கணும். ஆனா இன்னும் மடியை வைக்கல இறங்கணும். நல்ல மடி வைக்கணுங்கண்ணா. மடி லூஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அதான் நல்ல மடி வச்சு போடும் போதுல 25 லிட்டர் கேரண்டியா கறப்பாங்க. சரி. இவங்க நல்ல பிளாக் மெஜாரிட்டியான மாடுங்கண்ணா. இவங்க இப்பதானே மடி வச்சுக்கிட்டு இருக்காங்க. மடி வச்சுக்கிட்டு இருக்காங்க. போடுறதுக்கு எத்தனை நாள் இருக்கு? ஆனா இன்னும் 1 வாரம் இருக்குங்கண்ணா. இன்னும் மடி லூஸ் வருங்க. எவ்வளவு எதிர்பார்க்கலாங்க? ஆனா இதுகிட்ட ஒரு 20-22 லிட்டர் கேரண்டி எதிர்பார்க்கலாம். 20 லிட்டருக்கு குறைவில்லாம இருக்கு. ஓகே. இவ்வளவு நேரம் தலைச்சனீத்து 2ஆம் ஈத்து 3ஆம் ஈத்து வரைக்கும் பார்த்தோம். பட் நம்ம வீடிகே ஃபார்மோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே வந்து கண்ணு மாடுன்னு கேட்டு வர்ற ஆட்களுக்காகவே சில மாடுகள் இருக்குதுங்கண்ணா. அப்படியே சொல்லுங்களேன், எந்தெந்த மாடு எல்லாம் கண்ணு மாடுங்கிறது? அதெல்லாம் ஃபார்ம் டைப் கொண்டு போனா அருமையா இருக்குங்கண்ணா. அருமையா இருக்கும்.
இது பாத்தீங்கன்னா நல்ல பிளாக் மெஜாரிட்டியான மாடுங்கண்ணா. எத்தனாம் ஈத்து இது? ஆனா அது 2ஆம் ஈத்துங்கண்ணா. கண்ணு மாடு. கண்ணு மாடுங்கண்ணா. நல்லா பால் நரம்பெல்லாம் பாருங்க, 2 இன்ச்சு தண்ணி டியூப் பாட்டு இருக்குங்கண்ணா. கண்டிப்பா கண்டிப்பா. நல்லா மடி கூச்சம் அதெல்லாம் கிடையாதுங்க. நல்லா அடிக்கு ஒரு நல்லா மிஷின் கறவைக்கெல்லாம் அருமையா இருக்க மாட்டேங்குது. கறவைக்கும் சரி கைக்கும் சரி வச்சு அடிச்சா சும்மா கரண்ட்ல வர்ற மாதிரி வருங்கண்ணா. அதான் பால்லாம் அருமையா வருங்கண்ணா. ஓகே. எத்தனாம் ஈத்து இது? ஆனா அது 2ஆம் ஈத்துங்கண்ணா. 2ஆம் ஈத்து. என்ன கண்ணு போட்டிருக்கு? கண்ணுக்கு காலங்கண்ணுங்கண்ணா. காலங்கண்ணு தான் போட்டிருக்கு. காலங்கண்ணு தான் போட்டிருக்காங்க. ரைட்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா நல்லா ஒரு அருமையான ஒரு செம்பூத்து கலர்ல இருக்குது. இதுவும் கண்ணு மாடா? ஆனா இதுவும் கண்ணு மாடுங்கன்னா 30 லிட்டர் எல்லாம் கேரண்டி எதிர்பார்க்கலாங்கண்ணா. 30 லிட்டர் எதிர்பார்க்கலாமா? அவ்வளவு பெரிய இதா? மடி பாருங்க, நல்லா மடி செட்டை பாருங்க. ஓகே. பாருங்க பின்னாடி வந்து பாருங்க, மடி செட் அருமையா இருக்கு. பாக்ஸ் மடினா இதுதான். பாக்ஸ் மடினா இதாங்கண்ணா. மாடுனா மடினா இப்படிதானா இருக்கணும். செஞ்செடுத்து மாட்டின மாதிரி இருக்குது இல்லையா? ஆமாங்கண்ணா. மாடுனால் மாடு, மடினா மடி. இதாங்கண்ணா மடி. ஒரு காம்பா இருக்குங்கண்ணா. எத்தனை லிட்டர் எதிர்பார்க்கலாம்? ஆனா 30 லிட்டர் கேரண்டி இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். கேரண்டியா? சொல்லி கொடுத்துடலாமா? சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. ஏன் தப்பு வராது. சந்தேகம் வந்து நம்ம ஃபார்ம்ல வந்து மாடை கறந்து கூட பாருங்க. 2 வேளை கறந்து பார்த்து எடுத்துக்கிட்டு வேலை கறந்து பார்த்து எடுத்துட்டு போங்க. ஓகே. இது தவிர எத்தனை கண்ணு மாடு இருக்குது இந்த? இதெல்லாம் இன்னும் 10 கண்ணு மாடு இருக்குங்கண்ணா. பாத்துடலாங்களா? பாத்துடலாங்க. இந்த வெள்ளையில இருக்கிறத பார்த்து இந்த கடுத்துறைகள் இருக்கிறத பாத்தீங்கன்னா பூராமே கண்ணு மாடுங்கண்ணா. இல்ல ஒரு 10 எண்ணம் இருக்கு மாட்டு இருக்குதுங்கண்ணா. பூரா நேத்து கண்ணு போட்டது, முந்தா நேத்து கண்ணு போட்டது, சரி இன்னைக்கு கண்ணு போட்டது. இப்பயும் ஒரு 2 மாடு வெளியே கண்ணு போடுறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்குது, நிக்குது. ரைட்டு. இதெல்லாம் எத்தனாம் ஈத்து, எத்தனை லிட்டர் கறவை, எப்படி சொல்லி கொடுக்கலாம்? ஆனா தலையத்துல இருந்து 2ஆம் ஈத்து 3ஆம் ஈத்து வரைக்கும் இந்த கடுத்துறைகள் இப்ப நிக்குது. மாடுகளே நிக்குது. எப்பவுமே வந்து கடுத்துறைக்குள்ள இருந்தே காட்டுவோம். இன்னைக்கு நம்ம வெளியிலையும் கூட்டிட்டு வந்து காட்டுறீங்க. என்ன சமாச்சாரம்? அதான் ஸ்டார்டிங்ல சொன்ன பாத்தீங்களா, இந்த அண்ணன் நம்ம கிட்ட கொஞ்சம் மாடு அதிகமா இருக்குங்கண்ணா. 51 ஆகி போச்சு. 51. சரி, உள்ள இடம் இல்லாதனால கொஞ்சம் ஒரு 4 மாடு வெளியே கட்டி இருக்கேன். சரி, என்ன இந்த பக்கம் ஃபுல்லா செவலையிலேயே நிறுத்தி இருக்கே, என்ன சமாச்சாரம்? ஆனா அந்த செவலை பிரியர்கள்னு சொல்லி இருப்பாங்க பாத்தீங்களா? ஆமா, செவலைக்காகவே நல்ல ரெட்டின் ஜெர்சியில செவலை வேணும்னு கேக்குறாளுங்க. பிஸ்கட் செவலை இந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு எல்லாம் இந்த மாடுங்கண்ணா. நல்லா வலு இருக்கு. இந்த ஷைனிங் மாடு வந்து நல்ல ஷைனிங்கா இருக்கு. அதை சொல்லியே ஆகணும். நல்ல ஷைனிங் இருந்தாலே மாடு நல்லா கறக்கும். 2 அக்கா தங்கச்சியுமே 2 மாடு நிக்குது. எவ்வளவு கறவை சொல்லி கொடுக்கலாம்? ஆனா 2மே ஒரு 10 சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. 10 அளவுதான். ஆமாங்கண்ணா. பால் எப்படி இருக்கும் உங்க செவலையில? பால் எப்படி இருக்கும்? நேரத்துக்கு பாத்துங்கண்ணா, எஸ்என்எஃப் ஃபேட்னஸ் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்கண்ணா. ஹெச்எஃப் கம்பேர் பண்ணும்போது ஜெர்சி எப்பவுமே பால் கம்மியா இருந்தாலுமே ஃபேட்டும் எஸ்என்எஃப் நல்லா இருக்குங்க. ஓகே. நல்ல மடி செட்டு வச்சிருக்குது. இதெல்லாம் இப்பதான் மடி வச்சுக்கிட்டு இருக்காங்கண்ணா. நேரத்துக்கு 10 லிட்டர் கேரண்டியா கரெக்ட். அளவான குடும்பத்துக்கு கரெக்டா இருக்கு. இதெல்லாம் அளவான குடும்பத்துக்கு கரெக்டா இருக்குங்கண்ணா. சரி ரைட்டு. இந்த 2 ஜெர்சி பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆனா இவங்க 2 பேரும் கொஞ்சம் அளவு தரந்தாங்கண்ணா. அளவு தரம் தான். ஆமாங்கண்ணா. ரைட்டு. ஒரு 17 to 18 லிட்டர் கேரண்டி எதிர்பார்க்கலாம். ஆமாங்கண்ணா. பட்ஜெட் மாடுன்னு சொல்லலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மாடுங்கண்ணா. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மாடு. ஆமாங்கண்ணா. ஓகே. இப்போ இந்த செவலை எப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு நம்ம கிட்ட? ஆனா செவலையும் நல்லா போகுதுங்கண்ணா. ஃபார்முக்குன்னு எடுக்கிறாங்க பாத்தீங்களா? சிம்பிளா சொல்லணும்னா ஒரு 5 மாடு ஹெச்எஃப் கிராஸ் மாடே எடுக்கிறாங்கன்னு வைங்க. 5 மாடு எடுத்தா இதுல ஒரு 2 மாடு எடுத்தாங்கன்னா ஓகே கரெக்டா இருக்கும் ஒரு ஃபார்முக்கு. இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு 51 மாடுகளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கீங்க. உண்மையாலுமே மாடுகள் எல்லாம் பிரம்மாண்டமா நல்லா இருக்குது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா தலச்சனியத்திலிருந்து 3ஆம் ஈத்து வரைக்கும் மாடுகள் நம்பிட்டு இருக்கு. கண்ணு மாடுகளும் இருக்கு இல்லையா? ரைட்டு. இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மாடுகள் எல்லாம் கறவை சொல்லி கொடுக்குறோம். கறவை கறந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம இடத்துல கறந்து பார்த்து வாங்கிக்கலாமா? கறந்து பார்த்து தாராளமாக வாங்கிக்கலாங்கண்ணா. கண்ணு மாடா இருந்தால் கறந்து பார்த்து வாங்கிக்கலாம். கண்ணு மாடா இருந்தால் கறந்து பார்த்து எடுத்துக்கலாம். சென மாடா இருந்தால் உங்களுக்கு 4 காம்பு கேரண்டி கொடுத்தோம். கேரண்டி கொடுத்தே சொல்லி கொடுத்துடலாங்க. ரைட்டு. இப்போ மாடுகளை பார்க்குறோம், பிடிச்சிருக்கு, மனசுக்கு திருப்தியாக இருக்குது, எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் எல்லாம் எப்படி நம்ம கிட்ட? நம்ம டிரான்ஸ்போர்ட் செஞ்சு கொடுத்துடலாங்க. பண்ணி கொடுத்துடலாங்க. அதுல எந்த மாட்டு எடுத்து எந்த ஒரு மாட்டு எடுத்து இல்லைங்கன்னா எந்த ஊராக இருந்தாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாங்க. நம்மகிட்டே ரெகுலராக ஓடுற வண்டி இருக்கு. ஓகே. சொன்னா அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். அவங்களே போய் இறக்கிட்டு வந்துடுவாங்க. சரி, இப்போ மாடுகள் எல்லாமே பெரிய பிரம்மாண்டமான மாடுகளை பார்த்துருக்கோம். விலை நிலவரம் எப்படி இருக்கு இந்த வாரம்? அதை பத்தி சொல்லுங்க. விலை நிலவரம்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 70 இருந்துங்கண்ணா. 70 இருக்கு. 70 இருக்குங்கண்ணா. சரி. 110, 105, 120 வரைக்கும் இருக்குங்கண்ணா. 120 வரைக்கும் இருக்குது. 120 வரைக்கும் இருக்கு. மாட்டோட குவாலிட்டிக்கு தகுந்த ரேட்டுன்னு சொல்லலாம் இல்லைங்களா? மாதிரி ரேட்டு, மாட்டோட பாலுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு நம்ம கிட்ட இருக்குங்கண்ணா. இருக்குது. இப்போ ஒரு பண்ணைக்கெல்லாம் எடுக்கிறோன்னு வைங்களேன். பண்ணைக்கு வந்து எடுக்கிற ஒரு டெய்ரி ஃபார்முக்கு எடுக்கிறோம், நல்ல ஒரு 10 எண்ணெய் ஒட்டுக்க எடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான மாடுகள் நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுவோங்க? ஆனால் சிம்பிளா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா, உங்களுக்கு 10 மாடு தேவைனாலும் வாங்க எடுத்துக்கலாம். சரி. 20 மாடு தேவையா வாங்க எடுத்துக்கலாம். 30 மாடு தேவையா வாங்க எடுத்துக்கலாம். நம்ம 2 கேள்வி 2 பதில் தான். வாங்க எடுத்துக்கலாம். சரி, அது ஓகே. என்ன மாதிரியான மாடுகளை வந்து நம்ம பண்ண டைப்புக்கெல்லாம் எடுத்து போட்டோம்னா செட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஆனா நம்ம கிட்ட ஹெச்எப் கிராஸ் இருக்குங்கண்ணா, ஜெர்சி இருக்குங்கண்ணா. ஓகே. எதுவுமே வேண்டாம். ஒரு 10 மாடு இருக்குங்களா, 10 மாடுல ஒரு 3 மாடு ஜெர்சி போட்டாலுமே போதுங்கண்ணா. அதோட எஸ்என்எஃப்பும் ஃபேட்டும் எல்லாம் சேரும்போது ஈக்குவலா வருங்கண்ணா. தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு மாடு ஃபேட்டும் எஸ்என்எஃப்பும் கிடைக்குங்கண்ணா.
ஓகே ஓகே. ஆனா தரம் தானே நம்ம தாரக மந்திரமே. ஓகே. நீ எதுவுமே பண்ண வேண்டாம், நேர்ல ஃபர்ஸ்ட் வாங்க. சரி. வந்து நம்ம மாடுகளை பாருங்க. ஓகே. நம்ம மாடுகளை பார்த்தா தான் நம்மளுக்கு என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியும். வெறும் வீடியோலையுமே போட்டோலையும் மட்டுமே பார்த்து இருந்தா ஆகாது. ஆனா எதுவுமே வேண்டாம், நான் சும்மா வீடியோலும் போட்டோவில் பார்த்தா மாடு எப்படின்னா தெரியும். நேர்ல வந்து மாட்டை தொட்டு பார்த்தா தானே தெரியும் மாட்டோட தரம் எப்படி இருக்கு, மாடு எப்படி இருக்குன்னு தெரியும். சரி. நீங்க எங்கேயோ இருந்துகிட்டு மாடு எங்கேயோ இருந்துட்டு சும்மா அது உத்துனோடு போன்ல பார்த்தா மாடு உத்துனோண்டா தான் தெரியும். சரி. நேர்ல வந்து பாருங்க. ரைட்டு. நேர்ல வந்து பாருங்க, மாட்டோட தரத்தை பாருங்க, மாட்டை பாருங்க, நட காட்டி பாருங்க, படுக்க வச்சு பாருங்க, உட்காந்து நின்று உட்காந்து கறந்து பாருங்க. ரைட்டு. எல்லாமே மாட்டை செக் பண்ணி எடுத்துட்டு போங்க. வந்தீங்கன்னா நமக்கு அடுத்துறைக்கு வந்தீங்கன்னா வந்து 2 மாடுனால் 2 மாடு நீங்க எடுக்காம போக மாட்டீங்க. நீங்க முதல்ல வாங்க. வெறுங்கையோட திரும்ப மாட்டேங்கிறீங்க. ஒரு நாள் என்னென்ன செலவாயிர போகுது பெருசா உங்களுக்கு? ஒரு 4 நாள் சேர்ந்தா டீ கடையில் 4 பேர் உட்காந்து டீ சாப்பிட்ற செலவாகுமா? ஆமா. வாங்க ஃபர்ஸ்ட் நேர்ல வாங்க. சரி. வந்து பாருங்க, மாட்டுகளை பாருங்க, வந்து பிடிச்சிரும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்காம வெறுங்கையோட திரும்பி போக மாட்டோம். போறதுக்கான கேரண்டி சொல்லிடலாமா? கேரண்டியே சொல்லி கொடுப்பேன். ரைட். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த வாரம் பார்த்த நம்ம 51 மாடுகளுமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. எல்லா மாடுகளையும் நம்ம காட்டலினாலும் முடிஞ்ச அளவுக்கு மாடுகளை வந்து இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கோம். கட்டாயமாக வந்து இந்த மாடுகள் வந்து பார்க்குறவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கீழே உங்களோட தொடர்பு என்ன கொடுத்துட்றேன், தேவைப்படுறவங்க உங்களுக்கு கால் பண்ணிட்டு. ஓகே, மீண்டும் சந்திப்போம் பிரதர். நன்றி. நன்றி.